அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த பகுதியில் ராமநாதபுரம் சிவகங்கையிலேருந்து கீதாரிகள் நிறையா பேர் ஆடு பற்றிட்டு வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் பிறந்த பையன் தானே. இது போல் அந்த கீதாரிகள் போல் இங்கே வரக்கூடியவங்க போல் தமிழ்நாட்டில் வெவ்வேறு சமூகங்களை சார்ந்தவங்க வெவ்வேறு பகுதிகளில் இடம்பெயர்ந்து தங்களோட கால்நடைகளோடு மேய்க்கக்கூடிய மக்களை ஒருங்கிணைத்து தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அந்தந்த பகுதியில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்காக இப்போ நீங்கள் இந்த பகுதியில் இங்கே மீன் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கிற தொந்தரவு போல் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த வனத்துறையினுடைய இடத்துக்குள்ளேயும் கால்நடைகள் மேய்க்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறதில்ல. இப்போ நாங்கள் திருநெல்வேலி மாவட்டம் பனகுடின்னு ஒரு கிராமத்தில் வன கிராம சபை உருவாக்கியிருக்கிறோம். அந்த ஊரை பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் கிட்டத்தட்ட 10,000 20,000 மாடுகள் இருந்துச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2000 3000 மாடுகள் தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, கடந்த 25 ஆண்டு காலமாக வனத்துறை அங்கே ஒரு மகேந்திரகிரி மலைன்னு ஒன்று இருக்குது. அந்த மலை அடிவார கிராமம் தான் அந்த பனகுடி கிராமம். அந்த கிராமத்துக்குள்ளே மேய்ச்சல் கூடாமல் தடுத்து வச்சுருக்குறாங்க. அவங்க அதுக்கு முன்னாடி பட்டி பாசனம் ஒன்று கொடுத்தாங்க. 2002க்கு அப்புறம் அங்கே எந்த அனுமதியும் இல்லை. அதுபோலான நிலைமை தான் தமிழ்நாடு முழுக்கவே. இங்கே பர்கூர் மலையில் செம்மறை மாடுகள்னு ஒரு மாடு இருக்குது. அந்த மாடுகள் அதுபோல் மேய்க்க இடம் இல்லாதனால இன்றைக்கி கர்நாடகாவில் போய் விட்டுட்டுருக்குறாங்க. அதுபோல் கோயம்புத்தூரில் வெள்ளையங்கிரி மலை, இப்போ ஈசா தெரியும் இல்லையா அவங்களுக்கெல்லாம், ஈசா அந்த நிறுவனம் இருக்கிற அல்லது அந்த வழிபாட்டுத்தலம் இருக்கிற இடத்துக்கு பகுதியிலேயே கிட்டத்தட்ட மலை கொங்க மாடுன்னு ஒரு மாடு இருக்குது. அந்த மாடு பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக கொங்கு பகுதியினுடைய பூர்வீக மாடு. இப்போ நம்ம அந்த பகுதிக்கு உம்பளச்சேரி மாடுகளை பூர்வீக மாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் கொங்கு பகுதிக்கு பூர்வீக மாடுகளாக இருக்கக்கூடியது அந்த மலை கொங்கு மாடு. அங்கேயும் அந்த மகேந்திரகிரி மலையிலையும் இன்னைக்கு அந்த ஈசா நிறுவனம்லாம் மலை, அதாவது யானைகளோட வழித்தடத்தை மறித்து அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் 25 வருஷமாக அந்த மலையில் காலங்காலமாக கால்நடை மேய்ச்சிட்டு இருந்த மக்களை அனுமதிக்காமல் இருக்கிறாங்க. அங்கேயும் நாங்கள் கிராம சபைகள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இது போல் வரைபடங்கள்லாம் உருவாக்கி திருநெல்வேலியில் இப்போ 25 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வன உரிமை சட்டத்தை பயன்படுத்தி நாங்கள் கால்நடைகளை இப்போ அந்த மாடு மேய்க்கிறவங்களை மலைக்குள்ளே அனுப்பியிருக்கிறோம். அதுபோல் தமிழ்நாடு முழுக்க பழங்குடிகள், விவசாயிகள், இது போன்ற மீனவர்கள், இப்படி இப்போ எங்களை போன்ற மேய்ச்சலில் ஈடுபடக்கூடிய மக்கள், இப்படி பலதரப்பட்ட மக்களையும் ஒருங்கிணைக்கிற ஒரு வேலையாக இந்த வனச்சட்டம் அது சார்ந்த உரிமைகள் நமக்கு உருவாயிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, இந்த மீனவ மக்களுக்கும் எங்களுக்கும் நம்ம இந்த சட்டப்படி நாங்களும் வனத்தை சார்ந்து வாழக்கூடிய மக்களுங்கிற வகைப்பாட்டில் வர்ற இந்த பகுதியில் நடக்கிற போராட்டங்கள், வன உரிமை சார்ந்த முன்னெடுப்புகள் தான் எங்களையும் அந்த பகுதியில் கிராம சபைகள் அமைக்கிறதுக்கான வேலைகளை உருவாக்குச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட இப்போது 15 கிராம சபைகளை ஒட்டி தமிழ்நாடு முழுக்க வெவ்வேறு பகுதியில் உருவாக்கியிருக்கிறோம். கடந்த மாதம் தோழர் இப்போ உங்கள்கிட்ட பேசினார் இல்லையா, தொலைபேசி மூலமாக செல்வராஜ், அவரோட இதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடங்கினா இப்போ தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அப்புறம் தேனி, இப்போ எங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் இது பண்ணியிருக்கிறோம். இப்படி வனத்துறை என்ன பண்ணியிருக்குதுன்னா, தமிழ்நாடு முழுக்க இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம், அதாவது இந்தியாவில் பல்வேறு தரப்பினருக்கு வனத்தை சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கு, அதாவது மீனவர்கள், மேய்ச்சலில் ஈடுபடக்கூடிய மக்களுக்கு சில பகுதிகளில் உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வனத்தை சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கு இதுவரை எந்த, அதாவது இந்த சட்டத்தை இப்போ நம்ம இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கான வேலையில் இது பண்ணியிருக்கிறோம். ஆனால் டைட்டில்னு ஒன்று கொடுக்கணும். அது இதுவரை கொடுக்கப்படாத ஒரு நிலைமை தான். வனத்தை சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கு, மீனவர்களுக்கோ அல்லது கால்நடை மேய்ச்சலுக்கோ இதுவரை கொடுக்கப்படலை. பழங்குடிகளுக்கு அரசாங்கம் அப்பப்போ அவங்க கோரிக்கை எழுப்புறதுனால அரசியல்வாதிகள், முதலமைச்சர் ஊட்டி பக்கம் போனார்னாவோ ஈரோடு பக்கம் போனார்னாவோ பழங்குடி மக்களை கூட்டியாந்து சில உரிமைகளை கொடுத்துட்டு அப்படியே இது பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த சட்டத்தின்படி கிடைக்கக்கூடிய உரிமைகள் நமக்கு கிடைக்காமல் தான் இருக்குது. அதுக்கு இன்னும் நம்ம ஒருங்கிணைஞ்சு இந்த பகுதி முழுக்க இன்றைக்கு கடற்கரை ஓரம் கிட்டத்தட்ட பெரும்பாலான கடற்பகுதிகள் வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அதெல்லாம் எல்லா மீனவ கிராமங்கள்லையும் இந்த சட்டம் பொருந்துகிற எல்லா பகுதிகளையும் செய்யணும். எங்களுடைய பகுதி இப்போ நாங்கள் ராமநாதபுரத்தில், சிவகங்கையில், புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75,000 ஹெக்டேர், கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ஏக்கருக்கு மேலே வனத்தை அழித்து
கிட்டத்தட்ட இந்த ஒரு 40-50 ஆண்டுகளாக வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தைல மரங்கள் யூக்லிப்டிஸ் காடுகளாக மாற்றிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலங்காலமாக நாங்கள் கால்நடை மேய்ச்சலில் ஈடுபட்ட அந்த நிலங்கள் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தஞ்சாவூரில் உழவு பரப்பான விவசாயம் நடக்குதுன்னா இப்போ தோழர் ஐயா பேர் சிவாஜி இல்லைங்களா, அவர் பேசினாரு இயற்கை விவசாயம். அந்த கருத்துக்கெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரசாயன உரங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த கீதாரிகள் வந்து இங்கே கிட போட்டு தான் வந்து விவசாயம் நடந்துட்டு இருந்துச்சு. அவ்வளவு வளமான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கீதாரிகள் வந்து இடம்பெயர்ந்து வந்த அந்த ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை காடுகள் வந்து இன்னைக்கு முற்றிலும் அழிக்கப்பட்ட நிலையில் இருக்குது. கிட்டத்தட்ட 75,000 ஹெக்டேரை தமிழ்நாடு வனத்தோட்ட கழகம்னு 1970 வாக்கில் வந்து உருவாக்கி அந்த காடுகள்லாம் அழிக்கப்பட்டிருக்குது. நீங்கள் அந்த காடுகள் தொடர்ச்சியாக எங்கே வர போயிருக்குன்னா இன்றைக்கி வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் காடுகள் அழிச்சு இது பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் உம்பளச்சேரி மாடுகள் ஆயிரக்கணக்கில் வளர்க்கக்கூடிய செம்பியன் மாதேவின்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே கிட்டத்தட்ட 5000 மாடுகள் இருக்குது. இந்த பகுதிக்கு மேய்க்க வந்துட்டு ஒரு 2-3 மாதம் தான் கள்ளக்குறிச்சியில் அந்த செம்பியன் மாதேவியில் வந்து அந்த மக்கள் வந்து பட்டி போடுறாங்க. ஆனால் அந்த 2-3 மாதம் கூட வனத்துறை வந்து அவங்கள அனுமதிக்கிறதில்ல. இப்போ அந்த ஊரில் கிராம சபை உருவாக்குறதுக்கான கிராம சபை உருவாக்குறதுக்கான வேலை செய்கிறோம். போன 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஒரு 2 மாதம் பட்டி போட்டு வச்சுருந்த சாணம் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபா மதிப்புள்ள சாணத்தை வனத்துறை வந்து அநியாயமாக அள்ளிட்டு போயிட்டாங்க. அதுக்கெல்லாம் அந்த மக்களுக்கு வந்து முறையாக அந்த சட்டத்தை பற்றிய புரிதலோ அறிவோ புகட்டப்படலை. ஏன்னா அதுக்கான சங்கமாக இதுவரை கிடையாது. இப்போ நீங்கள் மீனவ மக்களாவது உங்களுக்குன்னு ஒரு நல வாரியம் இருக்குது அரசு துறையில். ஆனால் அந்த மேய்ச்சலில் ஈடுபடக்கூடிய மக்கள் இதுவரை முறையான சங்கங்களாக கூட உருவாக்கப்படலை. அது வந்து ஒரு பாரம்பரிய தொழிலாக இருக்கிறதுனால அங்கங்கே சின்ன சின்ன சமூக அமைப்புகள் தான் இவ்வளவு காலம் அந்த மக்களை வந்து இது பண்ணாங்க. அவங்களுக்கு நில உரிமை, வன உரிமை இது சார்ந்த கருத்துக்கள் பேசப்படலை. இப்போ தான் நாங்கள் அதுக்கான இது பண்ணுறோம். நம்ம மீனவர்களும் மேய்ச்சலில் ஈடுபடக்கூடிய மக்கள், பழங்குடிகள், இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களையும் இணைக்கக்கூடிய ஒரு சட்டமாகவும் நம்முடைய உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு இயங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இது உருவாக்கியிருக்கு. ஏன்னா நம்மகிட்ட ஒரு திணை மரபுன்னு சொல்லுவோம். சங்க காலத்தில் இருந்து திணை சார்ந்த ஒரு வாழ்க்கை. நீங்கள் நெய்தல் நிலம், முல்லை திணை, காடு சார்ந்த பகுதியில் குறிஞ்சி திணை, வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய அந்த மருதத்திணை, இப்படி திணை சார்ந்த வாழ்க்கை ஒரு நம்மகிட்ட இருந்துச்சு. அது ஒரு வளமான வாழ்க்கை. இன்றைக்கு உலகம் முழுக்க காலநிலை மாற்றம் ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் மாற்றாக நம்மகிட்ட ஒரு கலாச்சார பண்பாட்டு ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் ஒரு மரபு இருந்துச்சுன்னா அது அந்த திணை வாழ்க்கை. அப்படி இந்த திணை வாழ்க்கையினுடைய மிச்ச மீதியை கொண்டிருக்கக்கூடிய மீனவ மக்கள், மேய்ச்சலில் ஈடுபடக்கூடிய முல்லை நில மக்கள், விவசாயிகள், பழங்குடிகள், இப்படி எல்லா தரப்பு மக்களையும் ஒருங்கிணைக்கிற ஒரு சட்டமாக இந்த வன உரிமை சட்டம் இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த பதாகை திறப்பு விழாவில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிக மகிழ்ச்சி. எங்கள் பகுதியில் ஏதாவது நாங்கள் திருநெல்வேலியில் இப்போ ஒரு அந்த சொன்னல 25 ஆண்டுகளுக்கு பின்னாடி இப்போ மலையில் வந்து கால்நடைகள் மேய்க்க வச்சுருக்கிறோம். அங்கேயும் இப்படியான பதாகைகள் திறக்க இருக்கிறோம். அதற்கு உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ தலைவர்கள் அவசியம் கலந்துக்கிறேன்னு கேட்டுக்கிறேன். நம்ம எதிர்காலத்தில் இந்த சட்டம் வந்து இன்னும் நம்ம வந்து மக்கள் ஒருங்கிணைந்து ஒரு சக்தியாக நின்று உரிமை கோருனா தான் வந்து கிடைக்கும். வந்து பதாகை வச்சுட்டோம் ஏதோ ஒரு சில கிராமங்களில் மட்டும் நடத்தி வந்து நம்ம சாதிக்க முடியாது. இந்த இறால் பண்ணை பிரச்சனை போல் தமிழ்நாடு முழுக்க நூற்றுக்கணக்கான சுற்றுச்சூழல் பிரச்சனை கடற்கரை ஓர பகுதிகளில் இருக்குது, சமவெளி பரப்பில் இருக்குது, காடு சார்ந்த பகுதிகளில் இருக்குது. இதையெல்லாம் தீர்க்கணும்னா மக்கள் எல்லா அரசியல் மாற்ற